ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எள்ளு உருண்டை. இந்த எள்ளு உருண்டை கிராமத்துல எல்லாம் உரலில் இடித்து உருண்டை பிடிச்சி செய்வாங்க. இதை நம்ம ஈஸியாக அந்த டேஸ்ட் மாறாமல் மிக்சியிலே எப்படி அரைச்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 7 ஏலக்காவை எடுத்துக்கலாம். இது நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துடலாம். அதே கடாயில் 2 கப் அளவு எள்ளு எடுத்துக்கலாம். இந்த எள்ளை மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு, கலர் மாறிடுச்சு, வாசனையும் வருது. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம். அதே கடாயில் 1 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலையை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல மொறுமொறுப்பாக வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துடலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த மாவு உப்பு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். இந்த பதத்தில் இருக்கணும். தோசைக்கல் சூடாயிடுச்சு. இதில் எண்ணெய் தடவிடலாம். முதல்ல கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம மாவை எடுத்து நல்லா உருட்டிட்டு தோசைக்கல்லை வச்சு தட்டிக்கலாம். தட்டும்போது கையில் ஒட்டும். அப்போ தண்ணியை தொட்டு தொட்டு நம்ம தட்டி விட்டுடலாம். இதுக்கு மேலே நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுடலாம். ரொட்டி மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். ரொட்டியை திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கிற மாவையும் நம்ம இதே மாதிரி ரொட்டி செஞ்சு வச்சிடலாம். 2 கப் எள்ளுக்கு 2 கப் வெல்லம் சரியாக இருக்கும். வெல்லம் நம்ம பாகு காய்ச்ச போகிறதில்ல, அப்படியே சேர்க்க போகிறோம். அதனால் கல் தூசு இல்லாத சுத்தமான வெல்லமாக எடுத்துக்கலாம். இதை நல்ல பொடியாக துருவி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற எள்ளை சேர்த்துடலாம். இது நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடிச்சதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா எள்ளையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இதோட ஏலக்காவையும் சேர்த்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிடலாம். இந்த மாதிரி பொடிச்சதை எள்ளோட சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம ரொட்டி செஞ்சு ஆற வச்சு வச்சுருக்குறோம். இதை நல்லா பிச்சு போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா பிச்சதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இதையும் நல்ல ஃபைனாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக வர்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதையும் பவுலில் சேர்த்துடலாம். இதோட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஒன்றோடு ஒன்று கலந்து வர்ற மாதிரி கலந்து விடலாம். இது பவுல் சின்னதாக இருக்கிறதால வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுடலாம். கலந்ததை கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 சுற்று சுற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சாச்சு. இது உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போர்ஷன் எடுத்து நம்ம இப்படி உருண்டை பிடிச்சி பார்த்தோம்னா நல்லா சேர்ந்து வரணும். இது ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து உருண்டை பிடிக்கலாம். ஒருவேளை இது உருண்டை பிடிக்க வரலைன்னா இன்னும் கொஞ்சம் வெல்லத்தை சேர்த்து நம்ம அரைச்சோம்னா உருண்டை பிடிக்க வரும். இல்லை வெல்லம் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு இலக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலையை பொடிச்சு இதில் சேர்த்து உருண்டை பிடிச்சாலும் நமக்கு உருண்டை சரியான பதத்தில் கிடைக்கும்.
இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. இது இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். உடைச்சாலே ஈஸியாக உடைஞ்சு வருது. இந்த ஹெல்த்தியான லட்டை நம்ம 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது உண்மையிலே ரொம்ப டேஸ்டியான ஒரு லட்டுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.